ஸ்கூல் டேஸ் லவ். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக அந்த மூமெண்ட் இருந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு போகும்போது நம்ம பேரை சொல்லுது. கிளாஸில் எல்லாத்துக்கிட்டையுமே வாட்டர் கேன் இருந்தாலும் அந்த ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் வாட்டர் கேன் வாங்கி குடிக்கிறது. தண்ணி தான் சாக்கு அந்த டைம்லலாம் அவளை நோக்கு அப்படிங்கிற இதில். அப்புறம் இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு கூட இருக்கிறவனே வச்சுருப்பான். இந்தாடா மாப்பிள்ள எழுதிட்டு கொடுன்னு. உன் உதவி அவனுக்கு கூட வேணும்னு சொல்லி தேடி போய் அந்த பொண்ணு நோட்டு எடுத்து எழுதிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுகிட்டே கொண்டு போய் ரொம்ப தேங்க்ஸ், இந்த நோட் இல்லைன்னா என் படிப்பே வீணாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டுறது. அந்த எழுதின கிளாஸ் ஒர்க்கு கொண்டு போய் வைக்கும்போது அந்த பொண்ணோட நோட்டுக்கு மேலே வைக்கிறது. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு நீ பாக்குதான்னு பாடுறா அப்படிங்கிறது. பிடி பீரியடில் விளையாடும் போது ஃப்ரெண்டுகிட்ட போய் மாப்பிள்ள ஒரு 4 பால் நல்லா போடுறா, ஒரு 2 6 அடிச்சுக்கிறேன், அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் சீனை காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பால் கூட அடிக்காம அந்த அசிங்கப்படுறதுலேயே அந்த பொண்ணு சிரிக்கிறதா இருக்கட்டும். சைக்கிளில் போகிறாங்களா, சைக்கிள் பின்னாடியே போகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறையா மெமரிஸ் இங்கே நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதில் சில பேர் இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை கல்யாணம் கூட பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் ஸ்கூல்லேயே பிரேக்கப் ஆகிருக்கும். இன்னும் சில பேருக்கு லவ்வை சொல்லாமே இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்குமே அவங்க அன்பை வெளிப்படுத்த முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் எதுலேயுமே அடங்காமல் இன்னுமே சில பேர் எதுக்கு நம்ம வந்தோமா போனோமான்ட்டு இருக்கணும், என்ன காதல் கீதல்னு போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்களாம் தப்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் வயசு கோலாதில் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் திருத்திட்டு இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காக கரெக்டான பொண்ணாக பார்க்கணும், இல்லை கரெக்டான பையனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நிறைய பேர் இருப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இருப்போம். அந்த ஸ்கூல் காதலையும் தாண்டி அப்போ இப்போ வரைக்குமே யார் வேணால் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், என்னென்னமோ மாறி இருக்கலாம். ஆனால் மாறாத ஒன்றே ஒன்று நண்பர்கள் மட்டும்தான். அவன் மட்டும்தான் அப்போ இப்போ வரைக்கும் நம்ம கூடயே இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். நிறைய பேருக்கு கண்டிப்பாக நண்பர்கள் தான் இப்போ வரைக்குமே இருப்பாங்க.